சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 40 ஆண்டுகள் அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய நல்லாசிரியருக்கு கிராமமே திரண்டு நெகிழ்ச்சியான பிரியாவிடை விழா நடத்தியது அனைவரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நான் இந்த கட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 26/2/1986 இடைநிலை ஆசிரியராக பணியில் சேர்ந்தேன். ரொம்ப பின்தங்கிய ஒரு பகுதி, பொருளாதாரத்தில் சரி மற்றதுலேயும் கஷ்டப்பட்டு தான் மாணவர்கள் பள்ளிக்கு வருவாங்க. அப்படி இருந்தாலும் அவங்கள என்கரேஜ் பண்ணி கல்வியினுடைய அருமையை அவங்களுக்கு எடுத்துக்க சொல்லி, முக்கியமாக பெண் பிள்ளைகள் படிக்கணும் அப்படிங்கிற முக்கியமான கருத்தை அவங்களுக்கு பதிய வச்சு படிப்பில் நல்லா கொண்டு வந்தேன். 1991 இந்த பள்ளி 10ஆம் வகுப்பில் மிகச்சிறந்த தேர்ச்சி சதவீதத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதோட கிராம மக்களும் இந்த இளைஞர்களும் இந்த பள்ளிக்கு எப்போவுமே உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. மாணவருடைய கல்வியையும் ஒழுக்கத்திலையும் சிறந்து விளங்குறதுக்கு அவங்க எல்லா விதமான ஒத்துழைப்பும் கொடுத்து இந்த பள்ளியை ஒரு அரசு பள்ளி மாதிரியே நினைக்க மாட்டாங்க. கட்டிக்குளத்தில் அவங்க சொந்த பள்ளி மாதிரியே நினச்சி என்ன தேவையோ நான் அவங்கள்ட்ட சொல்லிடுவேன். உடனே அவங்களே நிறைவேற்றி கொடுப்பாங்க. அரசால் நிறைவேற்றப்படக்கூடிய காரியங்களை அவங்களே அரசு அதிகாரிகளை அமைச்சர்களை தொடர்பு கொண்டு அவங்களே நிறைய செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக உயர்றதுக்கு இடமெல்லாம் நிறையா தேவைப்பட்டுச்சு. அப்போ இந்த பள்ளிக்கு அருகாமையில் உள்ள இந்த கிராமத்தை சேர்ந்தவங்களுடைய இடத்த அவங்களுடைய சொந்த காசை கிராம மக்களே போட்டு வாங்கி அதில் நானும் அவங்களோட சேர்ந்து பங்கெடுத்து நானும் பணம் கொடுத்தேன். அந்த வாங்கப்பட்ட அந்த கிரவுண்டில் தான் இன்றைக்கி மேல்நிலைப் பள்ளிக்கு தேவையான ஆய்வகம் மற்ற கட்டடங்கள்லாம் கட்டியிருக்கு. இந்த பள்ளிக்கு பெரிய மைதானமும் கிடச்சிருக்கு. இந்த பள்ளி ஒரு சிறந்த பள்ளி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.